நண்பர்களே, மே 4 தமிழ்நாட்டில் இருக்கும் யாராலும் மறக்க முடியாத ஒரு நாளாக மாற்றியது ஒரே ஒரு ஆள். தமிழக அரசியல் வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு நபர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் எனும் நான். பிரபஞ்சத்திற்கும் தமிழ்நாட்டின் இந்த அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? அரசியலை நாம் ஏன் இங்கு பார்க்க வேண்டும் என்ற உங்கள் கேள்விக்கு காணொளியை இறுதி வரை பார்த்தால் புரியும். எனவே இறுதி வரை பாருங்கள். கண்டிப்பாக இது அரசியல் பதிவில்லை. பிரபஞ்ச பேராற்றல் தமிழகத்தில் நிகழ்ந்த இந்த மாற்றத்தின் மூலம் என்ன சொல்ல வருகிறது என்பது மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். விஜய் 2 வருடங்களில் அரசியலில் ஜெயித்து விட்டார் என்பது மேலோட்டமாக தெரியலாம். இயற்கை அவரின் இந்த 30 வருட பயணம் மொத்தமாக இந்த ஒரு விஷயத்திற்கு தான் தயார் செய்து கொண்டிருந்திருக்கிறது என்பது என் கருத்து. பிரபஞ்ச பேராற்றல் அறம் சார்ந்த அரசியலுக்கு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஒரே நேரத்தில் தள்ள காலம் உருவாக்கியிருக்கும் ஒரு களைக்கொல்லியே இந்த விஜய் என்பது காலம் எனக்கு சொல்கிறது. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். விஜய் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தன் மேனிஃபெஸ்டேஷனை பயன்படுத்தி மிகப்பெரிய சம்பவத்தை செய்திருக்கிறார். எத்தனை அவமானம், எத்தனை அவதூறுகள்! இவன் வரவே முடியாது, அட்டக்கத்தி, தற்குறி கூட்டம் என எத்தனை பெயர்கள்! அனைத்தையும் நடிகன் விஜயிலிருந்து மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜயாக வருவதற்கு பிரபஞ்ச பேராற்றலின் துணை இல்லாமல் இத்தனை பெரிய வெற்றி சாத்தியமே கிடையாது. எப்படி விஜய் இதை செய்தார் என்பதை பிரபஞ்ச விதியின் ஒரு விதியை வைத்து விளக்கலாம். பிரபஞ்சத்தை பொறுத்தவரை அளவு ஒரு விஷயமே இல்லை. அறிவியல் தளத்திலிருந்து பார்த்தால் நாம் கடுகளவு என்று கருதும் ஒன்றை ஈர்ப்பதற்கு ஆகும் சிரமத்தை விட மிகப்பெரியது என்று கருதும் ஒன்றை ஈர்ப்பதற்கு ஆகும் சிரமம் ஒன்றும் அதிகமானது அல்ல. பிரபஞ்சம் அனைத்தையும் முயற்சி ஏதுமின்றித்தான் செய்கிறது. ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை, முயற்சி ஏதும் அதற்கு தேவைப்படுவதில்லை. அப்படி ஒரு மாபெரும் வடிவமைப்பு அது. எல்லாமே உங்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்தது நாம் அதற்கு எந்த இடத்தை அளிக்கிறோம் என்பதில் இருக்கிறது. இது பெரியது, இதற்கு காலம் பிடிக்கும். இது சிறியது, இதற்கு 1 மணி நேரம் போதும். இவையெல்லாம் நாம் வரையறுத்திருக்கும் விதிகள். பிரபஞ்சத்தை பொறுத்தவரை விதிகள் எதுவும் கிடையாது. இப்போது அது உங்களிடம் இருப்பதாக உணரும் உணர்வுகளை அழியுங்கள். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். பிரபஞ்சத்திற்கு காலம் கிடையாது, அளவு வேறுபாடு கிடையாது. $1 பெறுவது எவ்வளவு எளிதோ அதே அளவு எளிதாக $1,000,000 பெறுவதும் அவை இரண்டிற்கும் செயல்பாடு ஒன்றுதான். ஒன்று வேகமாக வருவதற்கும் மற்றொன்று தாமதமாக வருவதற்கும் ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். $1,000,000 என்பது ஏராளமான பணம், $1 என்பது மிகச்சிறிய பணம் என்று நீங்கள் நினைப்பதுதான் அதற்கு காரணம். இந்த ஒரு விதிதான் அவரை இத்தனை பெரிய உயரத்திற்கு கொண்டு வந்தது. இதை நீங்கள் செய்யும் எந்த வேலையிலும் பொருத்தி பார்க்கலாம். டிவிக்கு அல்லாத மற்ற கட்சி நண்பர்கள் ஒரு பெரிய டிப்ரெஷன் வலைக்குள் இருக்கிறார்கள். சமூக வலைதளத்தில் அவ்வளவாக அரசியல் ஈடுபாடு இல்லாமல் இருந்ததுதான் இந்த தோல்விக்கு காரணம் என நினைத்து இப்போது மிகவும் ஆக்டிவாக பலர் எதிர்ப்பதிவுகள் இட்டும் தொடர்ந்து விஜய் மற்றும் டிவிகே சார்ந்த நபர்களை பற்றி அவதூறுகள் பரப்பியும் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்று கூறிக்கொள்கிறேன். இந்த மாற்றம் என்பது பிரபஞ்ச பேராற்றல் எடுத்த முடிவு. இத்தனை வருட அரசியலில் இல்லாமல் விஜய் அவர்களின் வெற்றிக்கு பிரபஞ்ச பேராற்றல் துணை நிற்கிறது, உதவி செய்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இது உண்மையா என்று கேட்கக்கூடிய ஏராளமான நபர்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த உலகில் வாழும் மனிதர்களின் செயல்கள், முயற்சிகள் மற்றும் அவர்கள் பெறக்கூடிய வெற்றிகள் அனைத்தும் அவர்களுடைய முயற்சி மற்றும் திறமையால் மட்டும் கிடைப்பதில்லை. மனித முயற்சிகளை தாண்டி ஒரு பேராற்றல் நமக்கு துணையாக நிற்கும் பொழுதுதான் நாம் அந்த வெற்றிகளை பெற முடிகிறது, சாதனைகளை படைக்க முடிகிறது. இவ்வளவு உதவி இருக்கும் பிரபஞ்சம் மொத்தமாக பெரும்பான்மையை கொடுத்து விஜயை ஜெயிக்க வைத்திருக்கலாமே என்று நீங்கள் கேட்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் விஜயுடன் ஜெயித்து வந்த எதிர்க்கட்சி நபர்களை யார் யார் என்று உற்று நோக்குங்கள். சரியாக யாரெல்லாம் விஜய் அவர்களுக்கு எதிரி என்று சரியாக வைத்தால் அவருக்காக எழுதப்பட்ட திரைக்கதை சரியாக மிக சுவாரஸ்யமாக இருக்கும் என்று
பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த பிரபஞ்சத்தால் வைத்தது போல் உள்ளது. நம்மை பொறுத்தவரை விஜய் அவர்கள் பலம் வாய்ந்த ஹீரோ எனில் இவர்கள் பலம் வாய்ந்த எதிராளிகள். வில்லன் இல்லாத ஹீரோ துடுப்பு இல்லாத படகுதான். எனவேதான் பிரபஞ்சம் விஜயை பெரும்பான்மை இல்லாமல் சரியாக 108 வரை வர வைத்து அவர்களை தோற்க வைத்தது. ஆனால் இது எவ்வளவு பெரிய வெற்றி என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எப்படியேனும் விஜயை தோற்கடிக்க வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டே இருப்பார்கள். அதுவே விதியும் கூட. தோற்றுவிட்டாலும் அவர்களின் ஆட்டம் அடங்கப் போவதில்லை. நிமிடத்திற்கு நிமிடம் அறிக்கை விடுவது, விஜய் மற்றும் அவரின் கட்சியினர் என்ன செய்தாலும் குறை கூறுவது, ஃபேக் நேரட்டிவ் செட் செய்து, இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல, உறுதியாக சொல்றேன். எப்படியேனும் விஜய் அவர்களுக்கு கெட்ட பெயர் வரவைத்து பல வேலைகள் செய்து ஆட்சியை கவிழ்க்க பார்ப்பது, கடந்த ஆளும் கட்சியின் இன்னும் மிச்சம் மீதி விசுவாசத்தில் இருக்கும் அதிகாரிகளை வைத்து நிர்வாக குறைபாடுகளை ஏற்படுத்தி மக்களை குழப்பி, விஜய் அவர்கள் ஆட்சியில் இத்தனை துன்பங்கள் உங்களுக்கு என்று கள்ள அழுகை அழுது அதில் சுகம் காண்பது. நண்பர்களே, இவர்கள் அடங்கப் போவதில்லை. நாம் இவர்களை அடக்காமல் இருக்கப் போவதும் இல்லை. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான். ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இந்த உலகில் நடந்தே தீரும். நாம் அனைவரும் வெறும் மனிதர்கள்தான் என்பதை புரிந்து கொண்டவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அதே போலத்தான் தற்போது விஜய் அவர்களுக்கான இந்த அரசியல் வெற்றியும் தர்மத்திற்கான இந்த எழுச்சியும் பிரபஞ்ச பேராற்றலின் மூலமாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது முழுமையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாமே சாட்சியாக இருக்கிறோம். அது எப்படி என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். 2021 2026 வரை தமிழகத்தின் முதல்வராக மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். ஸ்டாலின் அவர்கள் அந்த வாய்ப்பை பெற்றிருப்பது அவருடைய திறமையினாலா, முயற்சியினாலா, அல்லது அவருடைய தனிப்பட்ட ஆற்றலினாலா என்றால், நிச்சயமாக அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் மகனாக பிறந்ததன் மூலமாகவே அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார் என்பது யதார்த்தமாக எண்ணி பார்க்கக்கூடிய அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். மேலும் நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவரை 3 தேர்தல்களுக்கு நான் வாக்களித்திருக்கிறேன். அப்போதெல்லாம் நமக்கு ஒரு மனநிலை இருக்கும். இவன் இல்லைனா அவன், அவன் இல்லைனா இவன். யார் வந்தாலும் கொள்ளையடிக்கத்தான் போகிறாங்க, யார் கொஞ்சம் குறைவாக கொள்ளையடிப்பாங்களோ அவர்களுக்கு வாக்களிப்போம் என்ற ஒரு சோம்பேறித்தனமான மனநிலை. எனக்கு மட்டும் இல்லை, பெரும்பாலான மக்களுக்கும் அந்த மனநிலை இருந்திருக்கும். நாங்கள் திமுக ஃபேன், அதிமுக ஃபேன் என்று 2016 தேர்தலுக்கு பிறகு பெரிதாக யாரும் சொல்லிக் கொண்டதில்லை. 2021 தேர்தலை நினைத்து பாருங்கள். நாம் ஏன் திமுகவுக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்தோம்? அதிமுக மிகவும் பலவீனமாக இருந்தது. இதற்கு மாற்று யார் என்று பார்த்தால் ஒரே ஒரு கட்சிதான் கண்முன்னே இருந்தது, திமுக. வேறு வழியே இல்லை. அந்த நேரத்தில் அதிமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் பெரும்பாலான மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. திமுக யார்? அவர்களின் நெகட்டிவ் ஹிஸ்டரி என்ன? எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் வேறு வழி இல்லாததால் அவர்களுக்கு வாக்களித்தோம். ஆனால் இப்போது கதை வேற மாதிரி இருக்கு. 50 வருடங்களாக இவங்களுக்கு மாற்று யார் என்று ஏங்கிக் கொண்டிருந்த மக்களின் தாகம் இயற்கைக்கு புரிந்ததோ என்னவோ, தன் நடிப்பு கரியரின் உச்சத்தில் இருந்த ஒரு ஆள் அதை தூக்கி எறிந்து விட்டு வந்திருக்கிறார். நான் ஒன்றும் அணிலாண்டி கிடையாது, விஜய் ஃபேன் கூட கிடையாது. தலை ஃபேன் என்று சொன்னால்தான் பெருமை என்று நினைக்கும் ஆள் நான். ஆரம்பத்தில் யாரா இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான் என்றுதான் நினைத்தேன். ஆனால் காலம் நெருங்க நெருங்க ரியாலிட்டி புரிய ஆரம்பித்த போது ஒரு விஷயம் புரிந்தது. அடப்பாவி, ஒரு ஆல்டர்னேட் பவர் உண்மையாவே வந்தாச்சே. இந்த மைண்ட் செட் எனக்கு மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கும் அதிகபட்ச மக்களுக்கும் இதே மனநிலைதான் இருந்திருக்கும். ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் முதல்வராக உருவாகும் சூழல் உருவாக கலைஞர் கருணாநிதி அவர்களின் மகனாக பிறக்கும் வாய்ப்பை வழங்கியது யார்? எந்த சக்தி அதை நிகழ்த்தியது? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது எந்த சக்தி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதேபோல மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருந்தது புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் மறைவிற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலைகளின் விளைவாகத்தான். ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தத்தில் களமிறங்கியதன் பின்னணியிலும், சசிகலா அம்மையார் அவர்களின் தேர்வின் மூலமாகவும்,
எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதல்வர் பதவிக்கான வாய்ப்பு கிடைத்தது. அது முழுவதும் அவருடைய தனிப்பட்ட திட்டமிடல் அல்லது முயற்சியின் விளைவு மட்டுமல்ல. அவருடைய முயற்சிகளையும் தாண்டி ஒரு சக்தி, ஒரு பேராற்றல் அவருக்கான சூழல்களை உருவாக்கியது. தமிழகத்தில் அரசியல் கலாச்சாரம் மிகவும் கீழ்த்தரமாக மாறிவிட்டது. அரசியல் மற்றும் ஆட்சி என்பது மக்கள் சேவைக்கான கருவியாக இல்லாமல் பணம் சம்பாதிக்கும் வழியாகவும், கமிஷன் வாங்குவதற்கும், ஊழல் செய்வதற்கும், கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கும், டாஸ்மார்க் மூலம் வருமானம் சேர்ப்பதற்கும் பயன்படுத்தப்படும் நிலை உருவாகியுள்ளது. அரசியல் ஒரு சேவையிலிருந்து வியாபாரமாக மாறிவிட்டது. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு தனது பிரச்சாரங்களில் திமுக மற்றும் இதர கட்சிகள் மீது பெரும்பாலும் வைத்த ஒரே குற்றச்சாட்டு ஊழல் என்பது மட்டும்தான். நமக்கு கூட என்னடா இது, குற்றம் சொல்ல ஊழல் என்பதை தவிர வேறு எந்த காரணங்களும் இல்லையா, திரும்ப திரும்ப ஊழல் என்பதையே பிரதானப்படுத்துகிறாரே என்று தோன்ற வாய்ப்பிருக்கும். ஆனால் யோசித்து பார்த்தால் சத்தமில்லாமல் கமிஷன் முறையில் காசு அடிப்பதை எல்லா அரசியல்வாதிகளும் செய்து கொண்டுதான் வந்திருக்கிறார்கள். தலைமையும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்து வந்திருக்கிறது. அதுவும் ஒரு ஊழலையெல்லாம் ஒழிக்க முடியாது என்று ஒரு சாதாரணன் தன்னைத்தானே சமரசம் செய்து கொள்ளும் அளவிற்கு தான் இந்த அரசியல்வாதிகள் ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, மலையை மொத்தமாக சுரண்டி விற்கிறது. சொல்றது ஒரு கணக்கு, விற்கிறது இன்னொரு கணக்கு. கணக்கில் பிழை செய்து அடிக்கிற சின்ன சின்ன கமிஷன்ஸ், இது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஜீரோ கரப்ஷன் தமிழ்நாடு பாசிபிள் இல்லையா? இதுவரை இல்லை. நானே என் தந்தை இறந்தபோது அவர் பேரில் இருந்த கேஸ் பில் பேரை அம்மா பேரில் மாற்றுவதற்கு 2500 கேட்டார்கள் இந்த ஈஸ்ட் தாம்பரம் VAO ஆஃபீஸில். 2000 வரை கொடுத்து தான் மாட்டினோம். அந்த நிமிடம் எனக்கு மிகவும் கோபம் வந்தது. தினமும் ஒரு 30 பேரிடம் இப்படி வாங்கினால் அவர்களின் வருமானத்தின் அளவை ஒரு சாமானியன் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அந்த VAO ஒரு நம்பர் சொல்லி அதுக்கு ஜிபே பண்ண சொல்வது. நேரடியாக வாங்கினால் மாட்டிக்கொள்வார்கள். எனவே கொடிநாள் டொனேஷன் என்ற ஒரு மொக்கையான பெயரை சொல்வார்கள். மனசை துட்டு கேட்டு பாருங்க. இதெல்லாம் நீங்கள் யாருமே பார்த்தது இல்லையா? இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி பழகிட்டீங்க. ஒரு MLAவும் அதிகாரியும் ஏதோ ஒரு குறுநில மன்னன் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் சிலரின் சொத்து மினிமம் 1000 கோடி இருக்கும் என்று காதுபட பேசி கேட்டிருப்பீர்கள். இதை இந்த பாவப்பட்ட மக்கள் 50 வருஷம் மேல பார்த்தாயிற்று. இந்த சுத்தி இருக்க மொத்த கும்பலையும் அடியோடு அழிக்க வேண்டும். கண்டிப்பாக அழிக்கப்படுவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். படங்கதை மாதிரி இருக்கலாம். உண்மையாக இவர்கள் பொணம் நெற்றியில் இருக்கும் காசை கூட கூசாம எடுப்பானுகன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. bitter truth is everything you heard is true. இப்போ கூட தோணலாம் இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு. வந்திருப்பது யார் என்று சிலருக்கு புரிய போவதில்லை. ஆக்டர், கோமாளி, தற்குறின்னு நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. எவ்வளோ அரசியல்வாதிகள் ஓட்டை வாங்கிட்டு அதற்கு பிறகு அவர்கள் இருக்கிறார்களா அல்லது இறந்து விட்டார்களா என்கிற அளவுக்கு தான் நிலவரம் இருக்கும். அடுத்த 5 வருடத்திற்கு எந்த வார்டு பக்கமும் அவர்களை பார்க்கவே முடியாது. கட்சிக்காரன்களின் கல்யாணம், காது குத்துகளுக்கு தனது அடிவருடிகளோடு வருவதை தவிர வேறு எந்த வேலையும் அவர்கள் செய்வதே கிடையாது. தொகுதியில் என்ன நடக்கிறது, மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து கொஞ்சம் கூட கவலைப்பட்டது கிடையாது. அவர்கள் அளவுக்கு சொத்து பத்துக்கள் வேறு யாரிடமும் கிடையாது. இது எல்லாம் யார் தான் தடுக்கிறது? இந்த பூனைக்கு மணி யாரை கட்டுவா? இது எல்லாத்துக்கும் பதில்தான் இந்த விஜய். மக்கள் வெறுத்து போய் இவனாவது காப்பாற்றுவான்னு வர வச்சிருக்காங்க. வரவே மாட்டான்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிங்களே, அதே மாதிரி இதையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுங்க. காமன் மேன் கிட்ட பவர் வந்தா என்ன ஆகும்னு பார்க்க தான் போறீங்க. இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள், ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், சமூக ஊடகங்கள் எல்லாம் அவரவர்களின் கற்பனைகள், கட்டுக்கதைகள் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ப பரபரப்பான செய்திகளை வெளியிட்டு மக்களை பரவசப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இந்த தேர்தலில் கூட அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் மாதம் மாதம் பணம் தருகிறோம், பேருந்துகளில் இலவச பயணம், பிரிட்ஜ் தருகிறோம், வாஷிங் மிஷின் தருகிறோம் என்று பல வாக்குறுதிகளை வழங்கி மக்களின் மனதை கவர்ந்து வாக்குகளை பெற முயற்சி செய்தார்கள். ஆனால் இவைகளை எல்லாம் தாண்டி தமிழகத்தில் இருக்கும் மக்கள், குறிப்பாக தாய்மார்கள், இந்த ஆட்சியாளர்களிடமிருந்து உண்மையில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், இந்த மண்ணில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும்.
பெண் பிள்ளைகள் வெளியே சென்று சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வீடு திரும்பக்கூடிய சமுதாயம் உருவாக வேண்டும். வீட்டில் இருக்கும் ஆண் பிள்ளைகள் மற்றும் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகாமல், போதை கலாச்சாரத்தில் மூழ்காமல் பாதுகாப்பாக வாழக்கூடிய சூழல் இந்த மண்ணில் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசியலில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் அவர்கள் ஆட்சியில் எந்த அசம்பாவிதமும் நடக்காது என்று சொன்னீர்கள். பின்னர் ஏன் கொலைகள் மற்றும் பெண்களுக்கு சில அசம்பாவிதங்கள் நடக்கின்றன என்பதை நீங்கள் நினைக்கலாம். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து சில நாட்களே ஆகின்றன. ஒரு சில மாதங்களில் இவை அனைத்தும் மிக கடுமையான சட்டங்களால் கட்டுப்படுத்தப்படும். இருந்தும் இவைகளை இந்த தீய சக்திகள் எங்கு விஜய் அவர்கள் நல்லாட்சி தந்து விடுவாரோ என்று பயந்து சில அசம்பாவிதங்களை கிளப்பிவிடக்கூடும். எனவே மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாலும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் கட்சியினரையும் சரியான பாதையில் வழிநடத்தும் முயற்சியில் வெற்றி பெற வேண்டும். இன்று அவருக்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த மண்ணில் திரண்டிருக்கிறார்கள். அவர்களை அறம் சார்ந்த அரசியலுக்காக பயிற்றுவிக்கப்பட்ட மனிதர்களாக மாற்றி களமிறக்குவதன் மூலம் இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியலின் ஒரு புதிய அவதாரமாக மலர்வதற்கான வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கும் பெரும் மக்களின் ஆதரவை பெற்ற தலைவராக விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பு செலுத்தும் மக்களுக்கு தர்மத்திற்கான வழிகாட்டுதலை வழங்கி அறம் சார்ந்த அரசியல் இந்த மண்ணில் மலர்வதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் இந்த தேர்தலில் மட்டுமல்ல, தமிழகத்தில் என்றும் மக்களின் முதல்வராக விஜய் அவர்கள் நிலை பெறுவதற்கு இறைவனும் பிரபஞ்ச பேராற்றலும் துணை நிற்கும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையை மீறி மனிதன் சவால் விட்டால் இயற்கை உங்கள் கற்பனைக்கு எட்டாத ஒன்றை செய்யும். விஜய் அவர்களின் இந்த வெற்றி உங்களுக்கு சொல்வது ஒன்றுதான். கற்பனைதான் படைப்பின் துவக்கம். நீங்கள் ஆழமாக விரும்புவதை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் கற்பனை செய்யும் விஷயத்தில் மன உறுதி கொள்ளுங்கள். அதற்காக உலகமே எதிர்த்தாலும் உழைக்க தயாராக இருங்கள். இறுதியில் நீங்கள் மன உறுதியுடன் இருக்கும் விஷயத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள். எனவே தமிழக மக்கள், நீங்கள் அனைவரும் தர்மத்திற்கான மனிதர்களாகவும் தர்மத்திற்கான தலைவர்களாகவும் தங்களை அர்ப்பணித்து புண்ணிய பலனை பெறுவதற்காக முன்வர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நன்றி கூறி இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை லைக் செய்து காட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.